வணக்கம் நண்பர்களே, உங்கள் MS தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ். இதில் ஒரு மிக முக்கியமான வார்த்தையாக நம்ம திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறது, நம்முடைய காதுகளில் விழுந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், அதே மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்டில் கேளுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா என்ன? ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் மாதிரியான சிஸ்டம் எல்லாம் இல்லாமல் டைரெக்டாக சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியோட இதில் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நம்ம வந்து நேரடியாக காலேஜுக்கு போவோம். நம்ம முன்னாடி வந்து வேகன்சி இருக்கக்கூடிய காலேஜ் அண்ட் கோர்ஸ் லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகிக்கிட்டு இருக்கும். நாம் அதுலேருந்து ஒரு 10 காலேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டு 3 காலேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டு போனாலே நமக்கு வேணுங்கிற குரூப் வந்து கிடச்சிடும். ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருந்தது, கொஞ்சம் அலைச்சல் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஆன்லைனில் மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 பேர்த்த ஒரே டைமில் 2 நாள் அல்லது 3 நாளில் வந்து கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த கோர்ஸ் எந்த கல்லூரியில் முதல் இடத்துல தேவை, இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், இதுதான் எனக்கு வேணும். ஒருவேளை அது கிடைக்கலனா அடுத்து ப்ரிஃபரன்ஸ் என்ன, அடுத்து ப்ரிஃபரன்ஸ் என்ன. ஸோ உங்களோட கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸையும் அது எந்த காலேஜில் கிடைக்கணுங்கிறதோட ஆர்டர் தான் சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டினரி விஷயம் இல்லை. ஏன்னா எது கிடைக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு வந்து நீங்கள் கட் ஆஃப் மார்க், ப்ரீவியஸ் இயரோட ரேங்க் அனாலிசிஸ், எந்த மாதிரி அந்த இது நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே பண்ணணும். சின்ன தப்பு பண்ணிட்டா கூட நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி போயிடும். அதனால் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம அடுத்து தொடர்ந்து வீடியோ போட போகிறோம். என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது சாய்ஸ் ஃபில்லிங்கில் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கை ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு தான் வரும். ஏன்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிச்சுட்டு தான் அடுத்தடுத்த கவுன்சிலிங்க்கு போவாங்க, ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு போவாங்க. அப்படிங்கிறதுனால ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் அகாடமிக் 2 பேர்த்துக்கும் ஒன்றா நடக்கும். ஆனால் ரிசர்வேஷன் சீட் வந்து அலாட் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட்டாக அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதில் மிக முக்கியமான விஷயமான சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி அடுத்து நிறைய வீடியோஸ் நம்ம போட போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.